வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. சாயங்காலம் போவோம், அக்கா வீட்டுக்கு போனால் எப்படியாவது ஒரு டீயும் ஒரு வடையும் கிடைக்கும். இன்றைக்கி சாயங்காலம்ல அந்த காசை நமக்கு மிச்சப்படுத்தலாம். அக்கா அக்கா. யாரு தம்பியா? இப்போதான் சூப்பு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறியும் போட்டு சூப்பு வச்சு எடுத்து ஒரு வாய் வைக்கல, அதுக்கடையில் அக்கான சவுண்டு கேட்குது. தம்பியா தான் இருக்கும். தம்பி வாப்பா வா, வந்து உள்ளே உட்காரு. நான் யோசித்தேன், இன்றைக்கி ஒரு டீயும் ஒரு வடையும் குடித்து எப்படியும் ஒரு 20 ரூபா மிச்சப்படுத்தலான்னு நினச்சேன். அக்கா சூப்பு வச்சு நம்மளை என்ன ஏமாத்துறாங்கன்னு நினைக்கேன். மனசில் ஏதோ தம்பி சொல்கிறான்னு நினச்சிட்டு வாய் விட்டே சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான்னு நான் கேட்கல. சரி தம்பி, நீ ஏதாவது சொன்னியா? இல்லை அக்கா, ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சூப்பு ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதான் யோசிச்சுட்டு ஏதோ மனசில் இருந்தேன். தம்பி, டீ எங்கேயும் வெளியில் போனால் குடிக்கிறதான். இன்னைக்கு ஒரு மாற்றா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு சூப்பு செய்து வச்சேன். டீயை விட இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு வரேன். தம்பி, சூப் எப்படி இருக்குப்பா, குடிச்சு பாரு. நல்லா தான் இருக்குது. காய்கறி சூப் இல்லையாக்கா, எல்லா காய்கறிகளும் போட்டிருக்கீங்க, அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரியாக்கா, நீங்கள் காய்கறி சூப்பு கூட போட்டிருக்கீங்க. சரி, இந்த காளான் சூப்பெல்லாம் வாங்கி போட வேண்டியதானாக்கா? காளான் சூப்பா? காளான் நான் கிரேவி தான் வச்சுருக்கேன்ப்பா. காளான் சூப்பு இதுவரை நான் குடிச்சதில்லை. காளான்லேயே சூப்பு போடலாமா எப்படி? ஆமாக்கா, இன்றைக்கி காளானை வளர்த்து அதை மதிப்பு கூட்டி நிறைய பேர் விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காளான் ஊறுகாய் போடுறாங்க, காளான் சூப்பு போடுறாங்க, காளான் லட்டு வேற போடுறாங்கக்கா. பரவாயில்ல தம்பி, காளான்லேயே விதவிதமாக இப்போ மதிப்பு கூட்டி விற்கிறாங்க போல். எனக்கு தெரிஞ்ச அளவில் காளான் கடையில் விற்பாங்க. அதை நம்ம வாங்கி சிக்கன் மட்டன் கறி வைக்கிறது மாதிரி அதை மசாலா எல்லாம் போட்டு வைக்கும்போது அது எத்தனையோ முட்டைக்கு நிகரான சத்து அதில் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் அடிக்கடி காளான் வாங்குவேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா காளானை மதிப்பு கூட்டலாம், அதில் நிறைய விதமான பொருட்கள் செய்யலாம், அந்த காளான் சூப்பு கூட வைக்கலான்னு சொன்னால் சூப்பு பொடி ஏதாவது இருக்காப்பா? கண்டிப்பாக்கா, நான் ஒரு விவசாயியை சந்திச்சாக்கா. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அவங்க காளான் வளர்த்தி அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறாங்க. சரி தம்பி, அது யாரு, எங்கே உள்ளவங்க, அவங்கள பற்றி உள்ள விஷயங்கள் எதுவும் சொல்லலையேப்பா? அக்கா, அவங்க நெய்யூரை சார்ந்த டி புஷ்பலதா. அவங்க இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. கேட்டுட்டு ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் போய் அவங்க எப்படி காளான் ரெடி பண்ணுறாங்க, மதிப்பு எப்படி கூட்டுறாங்கங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? கண்டிப்பாக நேரடியாக அந்த இடத்த போய் பார்க்கலாம்க்கா. ஆமாம், வணக்கம். வணக்கம் சார். அம்மா, விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் செய்கிறீங்க? நான் காளான் வளர்ப்பு தொழில் ஒரு 25 வருஷமாக செய்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள்னு பார்க்கும்போது காளான் வளர்ப்பு தொழில் ஈடுபாடு காட்டுறீங்க. ஆமாம் சார். அந்த காளான் வளர்ப்பு தொழில்னு பார்க்கும்போது உங்களுக்கு முக்கிய காரணம் எதுன்னு சொல்லலாம்? அதாவது சிறிய முதலீட்டில் அதிக வருமானம். நம்ம இப்போ 100 ரூபாய் இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு செலவு பண்ணோம்னா அதில் 300 ரூபாய் நம்ம லாபமாக எடுக்கலாம். ரெண்டாவது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கடினமான தொழில் இல்லை. நம்ம ஒரு பொம்பளைங்களால ஈஸியான முறையில் செய்து நம்மளாலேயே அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு விற்கக்கூடிய ஒரு பொருள் சந்தைப்படுத்துதல். அதனால நான் இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். சரி, இதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றீங்களா? ஆமாம் சார். ஆரம்பத்தில் நான் பேச்சுப்பாறை அங்கே ஒரு 10 நாள் பயிற்சிக்கு போயிருந்தோம். அந்த பயிற்சியில் எங்களுக்கு தொழில் ரீதியாக நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உள்ள அனுபவம் கிடைத்ததே தவிர அதை நம்ம எங்கே கொண்டு விற்கலாம், இதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நிறைய எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்தோம்னா கேரளா வெள்ளையாணி காஸ்டியோ காலேஜ் போனோம். அங்கே போய் தான் எனக்கு திரும்பியும் ஒரு 5 days ஃப்ரீ கிளாஸ் கிடச்சிது எங்களுக்கு. அதில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்ம இந்த காளான் விற்கக்கூடிய மெயின் தொழில்நுட்பத்தில் உள்ளதே கேரளா தான். நம்ம இடத்துல 200னா அங்கே 500 ரூபாய் அந்த பொருளினுடைய மதிப்பு. அதனால அங்கேயே அதை நாங்கள் விற்பனை பண்ண ஆரம்பித்து எங்களுடைய தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ காளானை பொறுத்தவரை பார்க்கும்போது 2 வகையான காளான் இருக்குது. ஒன்று சிப்பி காளான், இன்னொன்று பால் காளான். இப்போ நீங்கள் எந்த மாதிரி காளான் வகைகளை நீங்கள் வளர்க்குறீங்க?
சார் காளான் வகைகள்னு சொல்லும்போது 2 வகை காளான் கிடையாது, 69,000 வகை காளான்கள் இருக்கு. இந்த 69,000 வகை காளான்கள்லையும் நம்ம மாவட்டத்தில் தொழில் ரீதியாக பண்ணக்கூடியது 4 வகை காளான்கள். 1 சிப்பி காளான், 2 பால் காளான், 3 வைக்கோல் காளான், 4 மொட்டு காளான். இந்த சிப்பி காளான், பால் காளான் நம்முடைய மாவட்டத்தில் எப்போதுமே வளர்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஜூன் டு ஜனவரி வரைக்கும் சிப்பி காளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பிப்ரவரி டு மே வரைக்கும் பால் காளான். ஏன்னா நம்ம பிப்ரவரி நம்மளுடைய இடத்துல தட்ப வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டைம் பால் காளான் மட்டும்தான் நாங்கள் தொழில் பண்ணுறோமே தவிர சிப்பி காளானை நிறுத்தி வச்சுருவோம். அது நஷ்டம் நமக்கு அந்த டைம். சரி, இந்த மாதிரி விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? விதைகளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் சொந்தமாக தொழில் பண்ணி நானே வீட்டில் லேப் வச்சு அனைவருக்கும் விலைக்கு கொடுத்துட்டும் இன்னைக்கு இருக்கேன். இப்போ நீங்கள் கூட அந்த தொழில்நுட்பங்களை பயிற்சி பெற்றிருக்கீங்களா? ஆமாம் சார். அது வெள்ளையணி காஸ்டியோ காலேஜ் கேரளத்தில் படிச்சிருக்கேன். 2வது திருப்பதி சாரம், அங்கேயும் போய் படிச்சிருக்கேன். பல இதுலேயும் போய் படிச்சிருக்கேன். சரி, இப்போ காளான் வளர்ப்புக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி மூலப்பொருட்கள் நமக்கு தேவை இருக்கும்? காளான் வளர்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 பொருட்கள் தேவை. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது முக்கியமான பொருள் வைக்கோல், 2வது பிபி கவர், பாலி ப்ரொபோலின் கவர், 3வது நமக்கு கத்தரிக்கோல், நூல்கண்டு, சணலோசி, இந்த மாதிரிப்பட்ட சுக்கிலி, ஒரு தென்னங்கீற்றாலான, முக்கியமாக தேவையானது தென்னங்கீற்றாலான ஓலை கொட்டகை. இப்படி ஒரு சின்ன 26 பொருட்கள் தேவை. ரொம்ப செலவினமல்ல, சிறிய செலவு தான் அதுக்கு. இது வளர்க்குறதுன்னு பார்க்கும்போது இடத்த நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் அந்த காளான் வளர்ப்புக்குன்னு பார்க்கும்போது தனிப்பட்ட இடம் தேர்வு செய்கிறீங்களா? இப்போ ஒரு வீடு இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய மொட்டை மாடி அந்த மாதிரி இடத்த நீங்கள் தேர்வு செய்கிறதானா? இல்லை சார், மொட்டை மாடியில் வளர்க்க முடியாது. நம்ம தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர். அது காற்றோட்டமான நிழல் பகுதியாக இருக்கணும். கூடின வரைக்கும் மரத்தின் அடியாக இருந்தால் நல்ல முறையில் நமக்கு வருமானம் கிடைக்கும். செட்டுகளை பொறுத்தவரை பார்க்க எப்படி அமைக்கிறது நல்லது? அதாவது சிப்பி காளானுடைய பண்ணை வாசல் கிழக்கு பக்கமாக இருக்கணும். பால் காளானுடைய வாசல் பகுதி தெற்கு பக்கமாக இருக்கணும். இந்த 2 முக்கியமாக நம்ம கருத்தில் கொண்டு தான் அந்த காளான் பண்ணை அமைக்கிறது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் காளான் வளர்க்குறீங்க? 600 சதுர மீட்டர். அது 2 காளானும் அதே அளவுக்கு வச்சுருக்கீங்களா, இல்லை தனித்தனி முறையில் வச்சுருக்கீங்க? இல்லை சார், சிப்பி காளான் பண்ணை தனி, பால் காளான் பண்ணை தனி. சிப்பி காளானுக்கு தென்னங்கீற்றாலான ஓலை கொட்டகை தான் நமக்கு அமைக்கணும். பால் காளானுக்கு யூ வடிவ தார்பாலின் ஷீட்டு, அதனால இதாகணும். ஏன்னா அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 to 45 பால் காளான், சிப்பி காளான் 18 to 30 டிகிரி. 2க்கும் தனித்தனி ஷெட்டு. சிப்பி காளான் பண்ணை வச்சிருக்கோம், ஆனால் பால் காளான் பண்ணை நான் அமைக்கல. காரணம் என்னன்னா, வீட்டில் முன்பகுதியில் நிறைய இட வசதி எங்களுக்கு இருக்கு. வீட்டினுள்ளேயே, அந்த வீட்டினுள்ள ரூமுக்குள்ளேயே நான் வளர்த்துட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி காளான் வளர்க்குற பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அந்த அடுக்கு முறையில் வளர்க்குறதா, இல்லை நம்ம கெட்டி தொங்க விடும் மாதிரி இருக்கு அந்த மாதிரி முறையில் வளர்க்குறதானா? அடுக்கு முறையில் வைக்கும்போது காளானுடைய படுக்கையில் அடியில் தண்ணீர் தேங்கி பூசணங்கள் இதாகி கண்டாமினேட்டட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஜெம்ஸ் வந்துடும். அதே நேரம் தொங்க போடும்போது நமக்கு காளான் பெட் வீணாகவும் போகாது, அடிப்பாகத்திலேயே நமக்கு காளான் மஷ்ரூம் வருமானம் ஈல்டு கிடைக்கும். இப்போ இந்த வைக்கோலை தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? 6 மாதமான கோல்டன் கலர், மஞ்சள் கலர் வைக்கோலாக இருக்கணும், நல்ல நீளமான வைக்கோலாக இருக்கணும். இப்போ ஒரு பெட்டு போடணும்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த வைக்கோலை நீங்கள் அதை பதப்படுத்தி நீங்கள் அந்த பெட்டுக்குள்ளே வைக்கிறீங்க? அதாவது ஒரு கெட்டு வைக்கோலை நமக்கு 45 காளான் படுக்கைகள் கிடைக்கும் சார். இந்த வைக்கோலை நம்ம எப்படி பதப்படுத்தி எடுக்கிறோம்னு சொன்னால், முதலாவது 3 மெத்தேட் இருக்குது. ஒன்று வேக வைத்தல், நீராவியில் பதப்படுத்துதல், ரசாயன முறையில் பதப்படுத்துதல், 3 மெத்தேட் இருக்கு. நம்ம ஆர்கானிக் மெத்தேடுன்னு சொல்லும்போது வேக வைத்தல், அதாவது வைக்கோலை முதலாவது 4 மணிக்கூர் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச வைக்கோலை என்ன செய்கிறோன்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பானையோ இல்லது வட்டமான ஒரு பாத்திரமோ ஏதாவது வச்சு அந்த 4 மணிக்கு ஊற வச்ச வைக்கோலை வாரி அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதில் சுத்தமான தண்ணி விட்டு மேலே அந்த வைக்கோல் முங்கி இருக்கிறதுக்கு ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னா தீ போடுறோம். தீ போட்டு ஒரு 3/4 மணிக்கூர் 1 மணிக்கூர்னு சொல்ல முடியாது, தண்ணி சோறு வெட்டி கொதிச்சு மறிகிறது மாதிரி கொதிக்கணும். அந்த பருவம் வந்த பிறகு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அந்த சுத்தமான இடத்துல கிருமி நாசினி கொண்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அதில் வைக்கோலை காய போட்டு நம்ம ஒரு பிடி வைக்கோல் எடுத்து புழிஞ்சு பார்த்தா அல்லது தண்ணி வடியக்கூடாது, சொட்டக்கூடாது. அந்த பருவத்தில் எடுத்து காளான் படுக்கை செய்கிறோம். இப்போ அந்த வைக்கோலை பொறுத்தவரை பார்க்கணும், அந்த ஈரத்தன்மை இருக்கணும். ஆமாம், 65% ஈரப்பதம் இருக்கணும். சரி, இப்போ ஒரு பெட்டில் நீங்கள் அடுக்கு முறையில் போடாமல் பார்க்கும்போது இப்போ எப்படி நீங்கள் அடுக்கு முறையில் போடுறீங்க? அதாவது நம்ம ஒரு காளான் படுக்கை போடுறது 5 அடுக்கு, 12க்கு 27 கவர், பாலி ப்ரொபோலின் கவர். அடியில் 5 சென்டிமீட்டர் அளவு வைக்கோல் வைக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம 25 to 30 கிராம் வித்தை எடுத்து, காளான் வித்தை எடுத்து அந்த வித்தை 4 பக்கம் ஓரங்களில் மட்டும்தான் போடுவோம். போட்டுட்டு அடுத்தது 10
10 சென்டிமீட்டர் அளவு வைக்கோல் வைக்கிறோம். வச்சுட்டு திரும்பவும் என்ன செய்யறோம்னா 25 to 30 கிராம் வித்து, காளான் வித்து, திரும்பியும் 10 சென்டிமீட்டர் அளவு வைக்கோல், திரும்பவும் காளான் வித்து, திரும்பியும் 10 சென்டிமீட்டர் அளவு வைக்கோல், திரும்பியும் காளான் வித்து, கடைசி நம்ம கீழே எப்படி ஆரம்பிச்சோமோ அதே போல 5 சென்டிமீட்டர் அளவு வைக்கோல், மேலே வந்து ஒரு 25 to 30 கிராம் வித்து. இது வரைக்கும் நம்ம 4 பக்கம் ஓரங்கள்லேருந்து தான் தூவி இருந்தோம். இப்போ என்னன்னா மொத்த இடத்துலையும் எல்லா பகுதியிலையும் மாட்டு காளான் விதையை தூவி மேலே கவரை நல்லா நம்ம டைட்டாக வச்சு முடிச்சு போட்டு காளான் படுக்கை தொங்க போடுறோம். இப்போ கோலை பொறுத்தல பார்க்கும்போது இது எப்படி சுத்தோடு சுற்றி போடுறீங்க? ஒரு காளான் படுக்கைக்கு 15 முதல் 20 கோல் போடலாம். நீங்கள் முழுக்க வந்து தொங்க விடுற மாதிரி தான் வந்து நீங்கள் காளான் படுக்கை போடுறீங்க? ஆமாம் சார். அதை பராமரிப்பு எப்படி கொடுக்குறீங்க? அதாவது காளான் பண்ணையில் வந்து 4 பக்கமும் சாக்குப்படுதா கட்டியிருப்போம். இந்த கீழே வந்து தரைக்கு வந்து மணல் அல்லது பாறைப்பொடி போட்டிருப்போம். நாங்கள் மணல் போட்டிருக்கோம். நம்ம வந்து அந்த 4 பக்கம் சாக்குப்படுதாவுக்கும் தண்ணி தெளித்து தரைக்கும் காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், இரவு நேரத்தில் ஒரு டைம் தெளிச்சு கொடுத்துட்ருக்கோம். சரி, இந்த மாதிரி ஈரத்தன்மையில் நீங்கள் வைக்கோல் போடும்போது சில இந்த பூச்சிகள் வர்றதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த வெளியிலேருந்து. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க? கண்டிப்பாக சார், பூச்சி வர்றது. அதாவது நம்ம முதலாவது வந்து என்ன சொன்னால் குளோரின் ப்ளீச்சிங் பவுடர் அதை காளான் பண்ணைக்கு வெளிப்புறமாக போடணும். 4 பக்கத்துலேயும் போடும்போது கொஞ்சம் நம்ம அதில் வரக்கூடிய கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுலேயும் நமக்கு போகலை அப்படின்னா முதலாவது என்னன்னு சொன்னால் பூண்டு, மலை பூண்டு எடுக்கக்கூடாது, நாட்டு பூண்டு. நம்ம வந்து ஒரு இப்போ 10க்கு 10 ஒரு காளான் பண்ணை வச்சுருக்கோன்னா 100 கிராம் பூண்டை வந்து நல்லா உடச்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு ஒரு 20 லிட்டர் தண்ணியில் அந்த அரைச்சி வச்சுருக்க பூண்டை நல்லா கரைச்சி காளான் படுக்கைக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சாக்கு படுதாக்களுக்கு 4 பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி கீழே தரையிலும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு காளான் பண்ணையை மூடிட்டா போதும். அதாவது இது எப்போ விடணும்னா ராத்திரி கடைசியாக நம்ம காளான் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு காளான் ஷெட்டை பூட்டை போகிற டைம் விட்டுட்டு மறுநாள் காலையில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த பூண்டு வந்து நம்ம காளான் படுக்கைக்கு ஒரு வித உரமாகவும், 2வது ஒரு நறுமண பொருளாகவும் இருந்து அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சில டைம் சுற்றுப்புற சுகாதாரங்கள் நீட் இல்லாதது காரணத்தினால என்ன செய்யணும்னா பூச்சிகள் வரும். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்னன்னு சொன்னாக்கி டைகோபால், மாலத்தியான்னு சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதை காளான் படுக்கையிலையும் சாக்கு படுதாக்களையும் படாமல் 4 வெளிப்புறங்களில் தொளிச்சு தான் இதாகலாம். இது இப்போ இந்த காளான் கிடைக்கிறன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம விதைகள் போட்டு எத்தனை நாளைக்கு பிறகு வந்து நம்ம அந்த காளானை வந்து அறுவடை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அதாவது பொதுவாக நம்ம 25 நாள் ஒரு காளான் படுக்கையிலேருந்து அறுவடை பண்ணுறது. ஆனால் நம்ம இது கரெக்டாக 25 நாள்னு சொல்கிறது நம்ம தயாரிக்கக்கூடிய காளான் வித்துல இருந்து தான். அந்த விதையை பொறுத்து தான் நமக்கு அறுவடை கிடைக்குது. நம்ம தரமான விதைகள் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு அறுவடை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அதாவது நம்ம மூல வித்துல இருந்து நம்ம 3 வித்து எடுக்கிறோம். மூல வித்துலேருந்து தாய் வித்து, படுக்கை வித்து, இந்த 3 விதம் எடுக்கும்போது அந்த படுக்கை வித்து வந்து முதலாவது ஜெனரேஷனாக இருந்தால் 18லேருந்து 25 நாளுக்குள்ள கட்டாயம் பூவை கிடைச்சிடும், நமக்கு அறுவடை பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட இருக்க நான் விற்கக்கூடிய காளான் விதைகள் வந்து முதல் இதுலேயே வந்து 18 நாள்ல எல்லாம் பூ அறுவடைக்கு தயாராகி நம்ம எடுத்துக்கிடலாம். இது பால் காளானை பொறுத்தவரை பார்க்கும்போது அதை வந்து எப்படி நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்க? சிப்பி காளானுக்கும் பால் காளானுக்கும் ரொம்ப வித்தியாசம். சிப்பி காளான் வந்து நம்ம கட்டாயம் 25 நாளில் முதல் அறுவடை பண்ணிடலாம். பால் காளான் 45 நாள் ஆகும் சார். காரணம் என்னென்னா சிப்பி காளான் வந்து நமக்கு படுக்கை போட்டு அதை நேரடியாட்டே நமக்கு மொட்டு வரக்கூடியது. அது அப்படி கிடையாது. பால் காளான் 15 நாள் தாண்டி பெட்டு முழுவதும் பூசணம் பரவிய பிறகு அதுக்கு நம்ம மண் கலவை பூச்சி வச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு காலையில் காளான் படுக்கைக்கு நம்ம மண் கலவை பூச்சி வச்சு கொடுக்கணும்னா காலையில் போனதுமே எத்தனை படுக்கை இருக்குன்னு நம்ம படுக்கைகளை எண்ணிக்கிடணும். ஒரு 10 படுக்கை இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு 8 கிலோ மண்புழு உரம் கடையிலேருந்து வாங்கலாம். 8 கிலோ மண்புழு உரத்துக்கு 160 கிராம் கால்சியம் கார்பனேட்டு. இப்போ இந்த மண்புழு உரத்தையும் கால்சியம் கார்பனேட்டையும் நல்ல முறையில் கலந்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பானைகளில் முன்னாடி தாத்தா பாட்டி காலங்களில் வண்டல் புட்டா வைப்பாங்க. அதே மாதிரி வெர்மி கம்போஸ்டையும் நல்ல முறையில் வேக வச்சு அதில் இருக்கக்கூடிய கிருமி நீக்கத்தை செய்துட்டு அதன் வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சம் நேரம் ஆற போட்டு இந்த காளான் படுக்கைக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும்னா வச்சு கொடுக்கணும். ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு கன அடி உயரத்தில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம காளான் பண்ணையில் வந்து ஷெட்டில் சைடில் நீர் தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காளான் படுக்கைக்கு மேலே நேரடியாட்டே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். இந்த உரம் வச்ச 10 நாளையில் சின்னதாட்டு மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கோம். மொட்டு பார்த்தீங்கன்னா 10-20 மொட்டு வரும்.
ஆனா அத்தனை மொட்டுகளும் நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடியது கிடையாது. ஒரு 4 அல்லது 5 பூக்கள் மட்டும்தான் பெரிய பூவா விரியும். இந்த பூ விரிஞ்சு வரும்போது மொட்டு வந்து திரும்பியும் 8 நாள் ஆகும் நம்ம அறுவடை பண்றதுக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம காளான் இந்த பண்ணையில ஒரு 15 நாள் இந்த பெட்டை போட்டிருக்கோம். பூசணம் பிடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம கொண்டு வந்து அந்த உரம் வச்சதுக்கு பிறகு அதுல பூசணம் பரவிதான் மொட்டு வர ஆரம்பிக்கும். பூசணம் பிடிக்கிறதுக்கு 8 நாள், பூ அறுவடை பண்ணும்போது 40-45 நாள் ஆகும். இப்போ அறுவடை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எப்படி அறுவடை பண்றீங்க? அதுக்குன்னு சொல்லிட்டு கத்திகள் அந்த மாதிரி இருக்கா? இல்ல சார், அதாவது வந்து சிப்பி காளான்னா நம்ம காளான் படுக்கையின் ஓரங்கள்ல வரும், சைடு வெளிப்புறத்துல வரும். கை வச்சு அடத்தை எடுத்துட்டா போதும், அழகா வரும். வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதனுடைய வேர்கள் அறுந்து வர அளவுக்கு எடுக்கணும். இல்லது என்ன செய்யணும்னா அந்த காளானுடைய தண்டுகள் வந்து உள்ள இருக்கும். உள்ள இருந்து அதுல இருந்து திரும்ப காளான் படுக்கையில பாக்டீரியா அழுகல் நோய் வந்துடும். ஒருவேளை நம்ம காளானை அடர்த்தி எடுக்கும் போது அது வராம இருந்துட்டுனா ஒரு பிளேடு வச்சு அதை கட் பண்ணி வெளியே எடுத்துடணும் அந்த தண்டை. ஆனா பால் காளான் என்னன்னா நம்ம அழகா அதை பிடிங்கி எடுக்கும் போது அந்த இதோடைய வேரோடய வந்துடும், அழகா மஷ்ரூம் செயல்கள். சரி, இந்த காளானை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? சந்தைப்படுத்துறது வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலையா இருந்தது. இது வந்து 2009 வருடங்கள்ல நான் தொடங்கின டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. சுய உதவி குழுக்கள்ல கொண்டு போய் 100 கிராம் காளான 10 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஆனா இன்னை காலகட்டங்கள்லாம் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டது சிப்பி காளான். இன்னொன்று வந்து இதுல வந்து புரோட்டீன் அளவு கூட வந்து அதிக அளவில் இருக்கு. புரோட்டீன், நார்ச்சத்து மிக மிக அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த காளானை வந்து சந்தைப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு முறை நோய்க்குன்னு வாங்கிட்டாங்கன்னா அதை நம்மள்கிட்ட கேட்டு வாங்குவாங்க. ரெண்டாவது வந்து மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்டு, கடைகள், அந்த மாதிரி ரொம்ப இது. நம்ம ஒரு வாரத்தில் வந்து ஒரு 5 ஸ்கூல் கிடைச்சிட்டாலே போதும், டீச்சர்ஸ் மாதிரி நல்லா வாங்குவாங்க, நமக்கு நல்லா அதை விற்பனை பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த காளானை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி அந்த மாதிரி பண்ணுறது உண்டா? ஆமாம் சார், காளானில் வந்து நம்ம காளான் வந்து மற்ற வெஜிடபிள்ஸை மாதிரி என்ன செய்ய முடியாதுன்னா 1 நாள் 2 நாளைக்கு மேலே வைக்க முடியாது. அப்போ அதை நம்ம என்ன செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண வீடோ இல்லை பக்கத்தில் ஒரு இறந்த வீடோ வந்துட்டுன்னா இன்றைக்குள்ள காளானை வந்து நம்ம விற்பனை பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணலான்னா பின்னாடி வந்து நம்ம இந்த தேவைகள் காரியங்கள் முடிந்த பிறகு வந்து ஊறுகாய் அல்லது என்ன செய்யலாம், சூப் பவுட்ரு, இந்த மாதிரிப்பட்ட கட்லெட்டு, இப்படி நிறைய உணவுப் பொருட்கள் நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் அதில் பண்ணலாம். நீங்களே பண்றீங்க? நாங்களே பண்ணோம். இப்போ இந்த மதிப்பு கூட்டு வச்ச அந்த பொருளை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எத்தனை நாள் வரை வந்து நமக்கு வச்சிருக்கலாம்? காளான் ஊறுகாயின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நமக்கு 1 வருடமானாலும் கெட்டு போகாது, நல்ல முறையில் இருக்கக்கூடிய பொருள் தான். அடுத்தது வந்து உலர்காளான். உலர்காளான்னா நம்ம சுத்தமான சூரிய ஒளியில் காய போட்டாலே போதும், ஒரு 3-4 நாள் போட்டு அது நல்லா அழகாக இருக்கும். அதை மாதிரி வச்சு வருடக்கணக்காட்டும் வச்சு அதை பயன்படுத்திட்டு போகலாம். அதை காய போட்டு மஷ்ரூம் பவுடர் எடுக்கலாம், சூப் பவுடர் எடுக்கலாம், மஷ்ரூம் லட்டு அதில் பண்ணலாம், முறுக்கு பண்ணலாம். அந்த மஷ்ரூம் காளான் பவுடர் வச்சு பல உணவுப் பொருட்கள் நம்ம தயார் பண்ணலாம். எத்தனை நாட்கள் ஆனாலும் அது கெட்டும் போகாது. அதனுடைய விலை மதிப்பை பார்த்தீங்கன்னா காலத்தை அறுவடை பண்ணக்கூடிய காளான் 1 கிலோ 350 ரூபாய்ச்சு விற்கிறோன்னா அந்த 1 கிலோ காளானை நம்ம காய வச்சு எடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு 80 கிராம் தான் கிடைக்கும். காரணம் என்னென்னா 100 கிராம் காளானில் 90 கிராம் காளான் வந்து தண்ணி தான், 10 கிராம் தான் நமக்கு அது புரோட்டீனாக கிடைக்கிறது. இப்படி பார்க்கும்போது 1 கிலோ காளான் நம்ம காய போட்டு அந்த காளானில் கிடைக்கக்கூடிய 80 கிராம் பவுடரையும் நம்ம கிட்டத்தட்ட 1000-2000 ரூபாய்க்கு விலை போட்டு கொடுக்குறோம். மதிப்பு கூட்டுற பொறுத்தவரை பார்க்கும்போது 1 கிலோவுக்குன்னு பார்க்கும்போது 1000-2000 ரூபா அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம 10 கிலோ காளான் காய போட்டாதான் சார் 1 கிலோ காளான் கிடைக்கும். அப்போ 10 கிலோ காளான் நம்ம 3500 ரூபான்னு பச்சையா இருக்கும்போது அதை கொடுத்துருவோம். அதை காய வச்சு மதிப்பு கூட்டா பண்ணும்போது அதனுடைய விலை பட்டியல் கூடுதலா போகுது. சரி, என்ன அளவில் வந்து வருமானம் இருக்கு இந்த காளான் வளர்ப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது? காளான வருமானத்தை பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு காளான் படுக்கை தயார் பண்ண குறைந்தது நமக்கு ஒரு 40 ரூபாய் தான் ஆகும். 40 அல்லது 50 ரூபாய் ஒரு படுக்கை. ஒரு காளான் படுக்கைக்கு 50 ரூபாய்க்கு உள்ள ஆகும் நமக்கு. அந்த 50லேருந்து நம்ம அந்த காளான் படுக்கையிலேருந்து மொத்தமாக எடுக்கக்கூடிய வருமானம் 500 ரூபாய் இருக்கும் சார். அப்படி நம்ம ஒரு காளான் படுக்கையில் வந்து ஒரு நாள் ஒரு 10 படுக்கை போட்டால் கூட ஒரு நாள் நம்முடைய வருமானம் வந்து எல்லா செலவினங்களும் போக நம்முடைய கையில் கட்டாயம் ஒரு 1000 ரூபாய் லாபம் எடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு மாதம் குறைந்தது 35,000 ரூபாய் இந்த காளான்லேருந்து கட்டாயம் லாபம் எடுக்கலாம். ஒரு மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 30,000 ரூபாய் எடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த காளான் வளர்ப்பை பொறுத்தவரை. கண்டிப்பா இருக்கு சார். அப்போ இவ்வளோ நேரம் வந்து காளான் வளர்ப்பு மதிப்பு கூட்டலும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க அம்மா. நன்றி, வணக்கம். மிக நன்றி சார். இதுவரை காளான் வளர்ப்பும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் நெய்யூரை சேர்ந்த டி. புஷ்பலதா அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது
இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.